இந்த பகுதியே மிகவும் ஒரு பரபரப்பாக காலையில் தொடங்கினால் இரவு 10, 11 மணி வரை மிகவும் எப்பொழுதுமே ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய பகுதி. செங்கோட்டை என்பது பழைய டெல்லியில் அமைந்திருக்கிறது. அங்கு ஏராளமான சிறு வணிகர்கள் மிக அதிக அளவில் இருக்கக்கூடிய பகுதி. நாம் சென்னையினுடைய இந்த சவுகார்பேட்டை பகுதி போன்ற, அதாவது இந்த பூக்கடை பகுதிகள் எல்லாம் ஒரு நாள் முழுவதும் பரபரப்பாக இயங்கக்கூடிய ஒரு சந்தை எந்த அளவிற்கு இயங்குமோ அதுதான் அந்த செங்கோட்டை அந்த பகுதி இருக்கக்கூடிய அந்த பழைய டெல்லி பகுதி என்பது எப்பொழுதும் அந்த பரபரப்புடன் காலையிலிருந்து மாலை வரை இயங்கும். அதிக அளவிலான கை ரிக்ஷாக்கள், ஆட்டோக்கள், தள்ளுவண்டிகள் என மிகப்பெரிய அளவிலான வாகன புழக்கமும் இருக்கும். அதே போல இந்த செங்கோட்டையும் ஒரு நாட்டினுடைய அடையாளம் என்பதையும் தாண்டி அது ஒரு மிக பிரபலமான சுற்றுலா தலமாகவும் இருக்கிறது. அந்த வகையில் அந்த பகுதி எப்பொழுதுமே மிகவும் ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய பகுதி. அங்கு காவல்துறை பாதுகாப்பும் எப்பொழுதுமே மிக பெரிய அளவில் இருக்கும். அதாவது காவல்துறை ரோந்து வாகனங்கள், போலீசார் மற்றும் பேரிகார்டுகள் என எப்பொழுதுமே அந்த பகுதி பாதுகாப்பு மிகுந்த பகுதியாக தான் இருக்கும். அந்த பகுதியில் தான் இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. டெல்லியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பிரபலமான அரசு மருத்துவமனைகளே இருக்கக்கூடிய நிலையில் இந்த சம்பவம் நடந்த, அதாவது இந்த செங்கோட்டை பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடியதான் இந்த மருத்துவமனை, அதாவது லோக்நாயக் அரசு மருத்துவமனை. உடனடியாக தான் அதன் காரணமாக தான் அங்கு இந்த பாதிக்கப்பட்டவர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த லோக்நாயக் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு இருக்கிறார்கள். அதாவது டெல்லி கேட் பகுதியில் தான் இந்த மருத்துவமனையானது இருக்கிறது. ஜவஹர்லால் நேரு மார்க் என்று சொல்வார்கள். அந்த பகுதியில் தான் இந்த மருத்துவமனை இருக்கிறது. எனவே அதாவது சம்பவம் நடந்த இடத்திலிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனை என்பது இந்த லோக்நாயக் மருத்துவமனை. இந்த மருத்துவமனைக்கு தான் பாதிக்கப்பட்டவர்கள் உண்மையாக கொண்டு செல்லப்பட்டு இருக்கிறார்கள். அவ்வாறு கொண்டு செல்லப்பட்டவர்களில் பலர் உயிரிழந்திருக்கலாம் என்ற ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் பட்சத்தில் மற்ற மருத்துவமனைகளுக்கும் அவர்கள் கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கங்காராம் மருத்துவமனை இருக்கிறது, எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்கிறது. அது போன்ற மருத்துவமனைகளும் தற்பொழுது உஷார்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் உஷார்படுத்தப்பட்டு அங்கும் தேவையான ஏற்பாடுகளை செய்து வைக்குமாறு அறிவுறுத்தல் ஒன்று வழங்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் தற்பொழுதைய நிலையில் லோக்நாயக் மருத்துவமனைக்கு தான் பாதிக்கப்பட்டவர்கள் தற்பொழுது அதிக அளவில் கொண்டு செல்லப்பட்டு இருப்பதன் காரணமாக அங்கும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதோடு லோக்நாயக் மருத்துவமனை தற்பொழுது முழு வீச்சில் செயல்பட தொடங்கி இருக்கிறது.